மக்களே, பாலப்பம் ரெடி. அப்பம் நல்ல மொறு மொறு அப்பம். இது சீக்ரெட் இருக்கு. சூப்பராக வந்திருக்கு அப்பம். ஆட்டோமேட்டிக்காக அடுபடும், தாச்சியில் ஒட்டையில். சூப்பர் அப்பம். அப்பம் நான் இதில் ஒரு கப் பசுமதி ரைஸ் அரிசியும் முத்துச்சம்பா அரிசி 3/4 கப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். 5 மணித்தியாலம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை அரைத்து கொள்ளுவோம். இப்போ அரைச்ச அரிசியை இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கஞ்சி காய்ச்சி கொள்ளுவோம். அப்பத்துக்கு கஞ்சி காய்ச்சி குழைச்சாத்தான் அப்பம் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ கஞ்சி காய்ச்சறது கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதோட இந்த அரைச்சம்மா சேர்த்து நல்லா கஞ்சி காய்ச்சுவோம். கஞ்சி அண்டா அப்பத்துக்கு கொஞ்சம் புக்கையாக காய்ச்ச வேணும். கொதிக்கட்டும். கொஞ்சம் குறுநல் பதத்தில் எடுத்து இந்த கஞ்சியை காய்ச்ச வேணும். இப்போ ரெடி. பாருங்க மக்களே, ஊரில் நாங்கள் இப்படி குறுநல் எடுத்து தான் கஞ்சி காய்ச்சணும். பறைச்ச குறுநல் பதத்தில் எடுத்து கஞ்சி காய்ச்சினா அப்பத்தில் நல்லா சொட்டை விழும். இதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் அந்த அரிசியோடு சேர்த்து அரைக்க வேணும். அந்த காலத்தில் நாங்கள் சுலகில் புடைச்செடுத்து மாவை புறம்பா எடுப்போம், கொஞ்சம் குறுநல் எடுப்போம். அந்த குறுநல் எடுத்து கஞ்சி காய்ச்சி தான் அப்பம் குடைக்கிறோம் நாங்கள். நான் இதில் அவிச்ச சோறும் 1 கப் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் அரிசியோடு சேர்த்து அரைச்சி கொள்ளுவோம். அரைக்கும் பொழுது தேங்காய் உடைச்ச இளநீ அதையும் சேர்த்து அரைக்கலாம். அப்பத்தின் சீக்கிரம் என்னென்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இப்படி 2-3 முட்டை உடைச்சி ஊற்றுவார்கள். ஊற்றி இந்த வெள்ளைக்கருவை எடுத்து தான் இந்த அப்ப மாவோடு அடிக்க வேண்டும். இப்போ தான் நல்ல ஒரு மொறு மொறு சொட்டை விடும். இப்போ அப்பத்துக்கு காய்ச்சின புக்கை, அதாவது அந்த கஞ்சி காய்ச்சி ஆற விட்டுட்டு இதோடு சேர்த்து அரைச்சி கொள்ளலாம். பாருங்க மக்களே, அப்பமா ரெடி. இதே 12 மணித்தியாலம் புளிக்க வச்சுட்டு எடுத்து நல்ல அப்பமும் சுடலாம். பால் அப்பமும் சுடலாம். வெள்ளை அப்பமும் சீனி சாம்பலும் சுட்டு எடுத்து கொள்ளலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகரும் போடலாம், ப்ரௌன் சுகரும் போடலாம். இப்போ ப்ரௌன் சுகர் போட்டு குழைத்து வைத்து கொள்ளலாம். பாருங்க மக்களே, அப்பமா டோர் ரெடி. இனி நாளைக்கு 12 மணிக்கு அது பிறகு எடுத்து நான் ஈஸ்ட் கூட போடையில் எடுத்து அப்பம் சுட்டு கொள்ளலாம். Appam is ready. Yeah.
கரண்ட் அடுப்பில் தோசை. தோசைண்டா தோசை, அம்மா சுட்டா தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, தம்பிக்கு 2, தங்கச்சிக்கு 1 தான். தோசைக்கு பொரிச்சடித்த சம்பல். இதுதான் ஸ்ரீலங்கா தோசை.